சுந்தராபுரம்ன்ற கிராமத்துல சின்னி மின்னான்னு 2 சகோதரிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமா இருந்தாங்க. சின்னி சமைக்கலான்னு பார்க்கும்போது அவங்க வீட்டுல எண்ணெய் இல்லை. சின்னி மின்னா கிட்ட சொன்னான், இங்க பாரு மின்னா, நம்ம வீட்டுல எண்ணெய் தீர்ந்து போச்சு. பக்கத்து தெருல இருக்க கடையில போயிட்டு நீ வாங்கிட்டு வா. நீ கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுல மற்ற வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மின்னா, சரிக்கா நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். சரி மின்னா, போயிட்டு பத்திரமா வா, வேற எங்கேயும் போகாம நேரா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு அனுப்புனான். மின்னி எண்ணெய வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில கோராவையும் அவங்க ஃப்ரெண்டு மல்லியையும் பார்த்தா. ஏ கோரா, மல்லி, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா. உங்க வீட்டுக்கு தான் வரலான்னு வந்தோம், வழியில உன்னை பார்த்துட்டோன்னு 2 பேருமே சொன்னாங்க. அப்ப மல்லி சொன்னா, நம்ம வீட்டுக்கு 2 தெரு தள்ளி ஒரு கடை இருக்கா, அங்க சாக்லேட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இலவசமா தராங்களாம் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட கோரா, அப்படியா, என்ன அதிசயமா இருக்கே, உண்மையாவா சொல்ற? நம்ம உடனே அந்த கடைக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டான். மின்னா யோசிச்சா எப்படி இலவசமா தருவாங்கன்னு. ஆனாலும் ஆர்வம் தாங்கல. எனக்கும் அந்த கடையை பார்க்கணும் போலதான் இருக்கு, ஆனா இப்ப டைம் இல்லையே, இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கோரா, ஆமா, இந்த அம்மா பெரிய கலெக்டர், டைம் இருக்காது, சும்மா சீன் போடாம வா போயிட்டு வரலான்னு சொன்னான். சரி, நான் இந்த எண்ணெயை எங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த கடைக்கு போற விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன்னு சொன்னான். அதுக்கு மல்லி, வேணாம் விண்ணா, இப்பவே போகலாம், உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா அனுப்ப மாட்டாங்கன்னு சொன்னான். மின்னா சொன்னா, நீ சொல்றதும் சரிதான், எங்க அக்கா என்ன அங்க அனுப்ப மாட்டாங்க தான் அப்படின்னு சொன்னான். 3 பேரும் சேர்ந்து கடை இருக்க பக்கமா போனாங்க. அப்ப பப்பு பூரா வழியில இவங்கள பார்த்தாரு. ஏ கோரா, மின்னா, மல்லி, எங்க போறீங்க இந்த பக்கமா? அங்க ஏதோ ஒரு கடை இருக்கான், அந்த சைடு பார்த்து போங்க. நம்ம ஊர்ல அந்த சைடுல போற பசங்க எல்லாம் காணாம போறாங்களாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு கோரா, சரிங்க அங்கிள், நாங்க பார்த்து போறோம், நீங்க பத்திரமா போங்கன்னு கிண்டலா சொன்னான். மின்னா மனசுக்குள்ள யோசிச்சா, ஒருவேளை பப்பு அங்கிள் சொன்ன கடை நம்ம போற கடையா இருக்குமோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது, இது சாக்லேட் கடை தானே அப்படின்னு தைரியமா போனான். அந்த இடம் யாரும் இல்லாத ஒரு இடம், ஒரு வீடு மட்டும் தனியா இருந்துச்சு. மல்லிக்குருவி சொன்னா, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனான். உள்ள போனா ஃபுல்லா சாக்லேட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வாங்க வாங்க பசங்களா அப்படின்னு மிக்கானரி கூட்டிட்டு போயிட்டு, இந்தாங்க உங்களுக்கு ஃப்ரீ சாக்லேட் ஸ்நாக்ஸ்னு கொடுத்தான். மின்னா கேட்டா, அங்கிள், இதெல்லாம் நீங்க ஃப்ரீயாவே கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டா. அதுக்கு மிக்கானரி, இது ஒரு சேவையா நான் செய்யறேன், இதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்குமா அப்படின்னு சொன்னாரு. உட்காருங்க 3 பேரும், முதல்ல நீங்க சாக்லேட்டை சாப்பிடுங்க, அப்புறம் சாக்லேட்ஸ் நீங்க வீட்டுக்கும் எடுத்துட்டு போகலான்னு சொன்னான். அதை கேட்ட மின்னா, அங்கிள், நான் வீட்டுல கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், என்ன எங்க அக்கா தேடுவா, உட்காந்து சாக்லேட் எல்லாம் சாப்பிட எனக்கு நேரம் ஆயிடும்னு சொன்னான். அதுக்கு அவன், சாக்லேட் 1 மட்டும் சாப்பிடுமா, அது போதும்னு சாக்லேட்டை சாப்பிட வச்சான். மின்னா, கோரா, மல்லி 3 பேரும் ஒரு சாக்லேட் சாப்பிட்ட உடனே மயங்கி விழுந்தாங்க. அப்புறமா கண் விழிச்சு பார்க்கும்போது 3 பேரும் ஒரு கூண்டுல இருந்தாங்க. 3 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கோரா கத்தினா, ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கத்துனான். அதுக்கு மிக்கானரி வந்து, சும்மா இருங்க பசங்களா, இல்லைன்னா சூடு வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டினான். 3 பேரும் அமைதியாயிட்டாங்க.
இங்க வீட்ல சின்னி கடைக்கு போன மின்னா இன்னும் வரலையேன்னு தேடிக்கிட்டு இருந்தா. பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா அப்படின்னு நேரம் ஆக ஆக பயமாயிடுச்சு அவளுக்கு. மின்னாவை தேடி வெளிய போனா, எங்கேயும் மின்னா இல்ல. அப்ப பப்பு புறாவை பார்த்தா. பப்பு அண்ணா, என் தங்கச்சி மின்னாவை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா. பப்பு புறா, மின்னா, மல்லி, கோரா 3 பேரையும் ஒன்னா பார்த்தேன். அவங்க மர்மமா பசங்க காணாம போறாங்களே, அந்த கடை பக்கம் தான் போனாங்க அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட சின்னி அதிர்ச்சி ஆயிட்டா. உடனே சின்னி தலைவர் குவாப்புறா வீட்டுக்கு போனா. தலைவரே, என் தங்கச்சி மின்னா கடைக்கு போனா, திருப்பி வரவே இல்லை. பப்பு அண்ணா சொன்னாரு, ஏதோ மர்மமா பசங்க போனா காணாம போற கடை இருக்கான், அந்த பக்கமா மின்னா கோரா மல்லி போனாங்களாம். இத கேட்ட குவாப்புறா, நானும் அந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் சின்னி. சரி, நான் இன்ஸ்பெக்டர் ரவுரி காகத்தோட அந்த இடத்துக்கு போறேன், நீயும் அங்க வா, தனியா வராத, பப்பு புறாவை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு சின்னி கிளம்பினான். தலைவரும் அவரு இன்ஸ்பெக்டரும் அந்த கடைக்கு போனாங்க. அங்க போனா மின்னா கோரா மல்லி 3 பேரையும் கூண்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்போ மிக்கானரி வந்தான். உடனே தலைவர் குவாப்புறா, இன்ஸ்பெக்டர் சார், இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இன்ஸ்பெக்டரும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க அடைச்சு வச்சிருந்த மத்த பசங்களையும் விடுவிச்சாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் ரவுரிக்காகவும் பேசினாரு. பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி, எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு சொல்லிட்டு போங்க. இப்படி சுதந்திரம்ன்ற பேர்ல நீங்களா முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு பிரச்சனையில சிக்கிக்காதீங்க அப்படின்னு பேசினாரு. அப்புறம் பசங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்து வளங்க அப்படின்னு அறிவுரை சொன்னாரு. மின்னா கோரா மல்லி 3 பேரும் சின்ன கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க.